Hi friends, welcome to Altro Roots. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் லைட் சிமுலேட்டர் பார்க்க போகிறோம். போன ஆன்லைன் சிமுலேட்டர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் லைட் சிமுலேட்டர் ஒரு டாஸ்க்காக கொடுத்துருந்தேன். ஸோ அதான சொல்யூஷன் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சுன்னா வாழ்த்துக்கள். உங்களுக்கு அடினோ சீரியஸ் நான் எடுக்கிறது உங்களுக்கு புரியுது. ஸோ இப்போது நீங்கள் ட்ரை பண்ணி வரலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எந்தளவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகுமோ அது அளவுக்கு நல்லது தான். ஏன்னா அப்போ தான் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காகும். ஸோ இப்போ அந்த வீடியோக்கான நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ரெட் எல்இடி 4 செகண்ட் ஆனில் இருக்கணும். எல்லோ எல்இடி 3 செகண்ட் ஆனில் இருக்கணும். க்ரீன் எல்இடி பார்த்திங்கன்னா 8 செகண்ட் ஆனில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ரெட்டு, அதுக்கப்புறம் எல்லோ, க்ரீன் அப்படின்னு 3 எல்இடி எடுத்துக்கிறேன். இப்போது ரெட் எல்இடி ஆனில் இருக்கணும். அப்போது மற்ற 2 எல்இடி ஆஃபில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லோ எல்இடி கொடுத்துக்கிறேன். எல்லோ எல்இடி கொடுத்துட்டு லோ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் க்ரீன் எல்இடியும் லோ கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ரெட் எல்இடி 4 செகண்ட் ஆனில் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே 2க்கு பதிலாக 4ன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல எல்லோ எல்இடி மட்டும்தான் ஆனில் இருக்கணும். அப்போ ரெட் எல்இடி நம்ம லோ பண்ணிடணும். ஸோ எல்லோ எல்இடி பார்த்திங்கன்னா நம்ம ஹை கொடுத்துடணும். கொடுத்துட்டு நமக்கு இந்த இடத்துல 3 செகண்டு மட்டும்தான் ஆனில் இருக்கணும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சது, செகண்ட் கண்டிஷனும் முடிஞ்சது. இப்போ தேர்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் எல்இடி மட்டும் 8 செகண்ட் ஆனில் இருக்கணும். ஸோ இப்போ இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோ எல்இடியை லோ பண்ணிடுறேன். லோ பண்ணிட்டு க்ரீன் எல்இடியை ஹை பண்ணிடுறேன். ஸோ இப்போ 3வது கண்டிஷனும் முடிஞ்சது. இப்போ ஒரு டைம் கோட் செக் பண்ணிவிட்டு நம்ம சர்க்யூட் ஆட் பண்ணிட்டு செக் பண்ணிடலாம். இப்போ புதுசாக இன்னொரு எல்இடி எடுக்கிறேன். க்ரீன் எல்இடி இங்கே எல்லோ எல்இடியை மாற்றுறேன்.
இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரெட் எல்இடி வந்து 4 செகண்ட் ஆனில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோ எல்இடி வந்து 3 செகண்ட் ஆனில் இருக்கும். இப்போது க்ரீன் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா 8 செகண்ட் ஆனில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூஸாக நமக்கு லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிராஃபிக் லைட் சிமுலேட்டரும் இதோட சொல்யூஷனும் முடிஞ்சது. இந்த ஒரே வீடியோலேயே நம்ம வந்து போர்டு இன்டர்ஃபேஸும் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா வந்து போர்டு இன்டர்ஃபேஸ் தனியாக, ஆன்லைன் சிமுலேட்டர் தனியாக பண்ணால் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இனிமேலுக்கு வர வீடியோஸில் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் சிமுலேட்டர் பண்ணிவிட்டு அதோட வீடியோ கண்டினியூலேயே வந்து பார்த்திங்கன்னா போர்டு இன்டர்ஃபேஸும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ போர்டு இன்டர்ஃபேஸ்லாம் வந்து நான் டெப்த்தாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆல்ரெடி ஒயர் கனெக்ஷன்ஸ் நான் கொடுத்து வச்சுட்டு கீழே வந்து நான் பிடிஎஃப் கொடுத்துறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து போர்டாக கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 எல்இடி எடுத்திருக்கேன், ஆன்லைன் சிமுலேட்டர் எடுத்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த கோடை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்க மாதிரி ரெட் எல்இடி, எல்லோ எல்இடி, க்ரீன் எல்இடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த செகண்ட்ஸ் தகுந்த மாதிரி டிலே ஆகி நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த போர்டு இன்டர்ஃபேஸ்ன்னு அவ்வளோதான். ஏன்னா இதோட வந்து இது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு இன்டர்ஃபேஸ் பண்ணுறத பற்றி டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து கோடு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வழக்கமாக நம்ம செட்டிங்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். போர்டு எதில் இருக்குது, ப்ராசஸர், அதுக்கப்புறம் வந்து போர்ட் எதில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கோடு வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் பாரில் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து நம்ம கோடு வந்து அப்லோட் ஆகிருக்குன்னு. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனால் நம்ம போர்டில் போய் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கண்டிஷன் இருக்குன்னா, ரெட் எல்இடி வந்து ஹையில் இருக்கணும், மற்ற 2 எல்இடி வந்து லோவில் இருக்கணும். எது வரைனா 3 செகண்ட் வரையும் இந்த ரெட் எல்இடி வந்து எனக்கு ஹையில் இருக்கணும். அதே வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சோடனே எல்லோ எல்இடி வந்து ஹையில் இருக்கணும், மற்ற 2 எல்இடி வந்து பார்த்திங்கன்னா லோவில் இருக்கணும். அது எது வரைனா 2 செகண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வரும்போது க்ரீன் எல்இடி வந்து ஹையில் இருக்கணும், மற்ற 2 எல்இடி வந்து லோவில் இருக்கணும். எதுன்னா 5 செகண்ட். ஸோ இந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வாய்ட் லூப். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் அது இன்புட் அவுட்புட்டான்னு நம்ம சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கணுமோ இங்கே நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ கோடு வந்து அப்லோட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து மெசேஜ் வரும். ஸோ இப்போ வந்து போய் செக் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெட் எல்இடி வந்து 3 செகண்ட் இருக்கும், எல்லோ எல்இடி வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட் இருக்கும், க்ரீன் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த லூப் வந்து திரும்ப நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அடினோ சீரிஸ் வந்து ஆல்ரெடியே வந்து அப்டேட்டட் பிளேலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிகினர் லெவலில் தான். சும்மா அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் டெப்த்தாகவே இருக்கும். ஸோ வந்து நான் எஸ்எம்டியும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக நான் போட்டுட்ருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அடினோ டிலே ஆகுது. ஸோ ஆனால் வந்து அடினோ வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ் லெவலில் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் என்னென்னா இந்த எஸ்எம்டி வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து எஸ்எம்டிக்கு தான் பெருசாக வியூ போகுது. ஏன்னா இது வந்து அடினோ சீரிஸ் வந்து யாரும் பார்க்கறதில்ல. ஏன்னா இது வந்து ஓல்ட் ஆகிடுச்சு எனக்கே தெரியும். இருந்தாலும் யார் வந்து பிகினர்லேருந்து எனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஸோ அவங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு உங்கள் இன்ட்ரெஸ்டான ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஷேர் பண்ணாமல் விட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து அதை பார்க்கவும் மாட்டாங்க, அவங்க புதுசாக கற்றுக்கவும் மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது ஒன்று தான், ஷேர் பண்ணாதது ஒன்று தான். ஸோ நீங்கள் என்ன இருந்தாலும் லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாதீங்க. என்றைக்காக இருந்தாலும் ஒரு லேர்னிங் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
ஏதோ ஒரு விதத்தில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.